श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது கர்மயோகம் 3வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரः स उच्यते। कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारः स उच्यते. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யஹா யாரொருவன் கர்மேந்திரியாணி கர்ம இந்திரியங்களை சம்யம்ய அடக்கிவிட்டு இந்திரியார்த்தான் இந்திரியங்கள் நாடும் பொருள்களையும் மனசா மனத்தினால் ஸ்மரன் நினைத்து கொண்டு ஆஸ்தே இருக்கின்றானோ சக அந்த விமூடாத்மா அதாவது அத்தகைய பெரும் மூடன் மித்யாச்சாரக பொய்யொழுக்கமுடையவன் என்று சொல்லப்படுபவன். அதாவது கர்மேந்திரியாணி அப்படின்னு சொன்னால் கர்மேந்திரியங்களை அடக்கணும். என்ன செய்யணும்? கண்ணால் பார்க்குறது, கண்ணால் பார்த்து காரணம் இல்லாமல் பார்த்துட்டே இருக்கிறது. அதாவது சேஷியபிள். போன ஸ்லோகத்துக்கு முன்னாடி 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம். வான்ஸ் ஆர் சேஷியபிள், வான்ஸ் ஆர் ரெக்கரிங் அப்படின்னு. ஆனால் அப்படி சேஷியபிள்னால் மேலும் மேலும் அடுத்தடுத்து ஒன்று வந்துட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கிறதுக்கும், அதே சமயத்தில் அது ரிக்கரிங், அதுவே திருப்பி திருப்பி வரும். சாப்பிட்ணும்னு சொன்னால் 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மீண்டும் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அதுபோல் வான்ஸ் ஆர் ரிக்கரிங் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அடைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே நினச்சின்னு இருக்குது. இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒன்று உடம்பு சரியில்லை, அவளால் இந்த மாதிரி சாமான் இப்போதைக்கு சாப்பிட முடியாது. ஆனால் அது என்ன பண்ணணும்? தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துன்னு இருக்கணும்னு சொன்னால் அது என்னது? அது ஏற்புடையதென்று அது மித்யாச்சாரக, அது பொய்யொழுக்கமுடையவன். அதுபோல் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் அதர்வைஸ் பாக்கி வேலைகளுக்கெல்லாம் கூட இந்திரியங்களை அடக்கி விட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன். சிலப்போ ஒரு ஆசியத்துக்காக சொல்லுவா, கோபத்தை விட்டுவிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவருடைய அப்படியே கோபத்தை விட்டுட்டுங்களா அப்படின்னு 4 தடவை கிட்ட போய் கேட்ட உடனே என்ன சொல்லுவான்னு கேட்டால், ஓ அது எப்படியா, என்ன கோவத்தை விட்டேன்னு வந்தியா அப்படின்னு உடனே அவருக்கு கோவப்படுவார். அந்த ஷார்ட் டெம்பர் இருக்கும் அப்படின்னு. அதனால் அதுபோல் மனதினால் அதையே நினைத்து கொண்டு ஆஸ்தியே இருக்கின்றானோ அத்தகைய விமூடாத்மா, அத்தகைய மூடர்கள் மித்யாச்சாரர்கள், அதாவது பொய்யொழுக்கமுடையவர்கள் என்று சொல்லப்படுபவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார். அதாவது கர்மேந்திரியங்களை அடக்கினம், கர்மாவை செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் கர்மேந்திரியங்களை அடக்கினா அது அடக்கின பிரகாரம் இருக்கணும். காதால் கண்ட விஷயத்தையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்ட விஷயங்களே கேட்காம இருக்கணும். அதே மாதிரி கண்ணால் பார்த்ததெல்லாம் பார்த்துட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு வரும்போது அதுக்கு கட்டுப்பாடு வச்சு கோவிலுக்கு தான் போகணும், பெருமாளை மட்டும்தான் சேவிக்கணும்னா அதை மட்டும் செய்வேன் அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்து அந்த கட்டுப்பாட்டிலே தொடர்ந்து இருக்கேன்னு சொன்னால் அது சரியானது. அப்படி வாயில் மட்டும் அப்படி சொல்லிட்டு அதுபோல் அனுஷ்டானங்களை அதுபோல் அனுசரிக்கவில்லை என்றால் அது பொய்யொழுக்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஒருத்தர் கையால் ஜபமாலை உருட்டலாம், நெற்றியில் நீரணியலாம், அப்புறம் என்ன திருமண் காப்பு அணிந்து கொள்ளலாம், ஆனால் நீண்ட ஜடை தரிக்கலாம். இதற்கு எல்லாத்துக்கு மேலே உள்ளத்தில் கொடிய விஷயங்கள் இவை இருக்கையில் கடவுளை எங்கனம் காண்பது? அதற்கு வாய்ப்பு இல்லை. கபீர்தாஸ் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறார். ஜபமாலை உருட்டினா மட்டுமே போகாது, அதில் என்ன இருக்கணும்? நிச்சயமாக உருட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளை ஜபம் சொல்கிறோம் இல்லையா? நமோ நாராயண, இல்லை ஸ்ரீகிருஷ்ண, ராம ஸ்ரீராம ஜெயராம அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால் அந்த சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்? அதில் ஈடுபாடு இருக்கணும். அதுபோல் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை விசாரிக்கிறோம், அதாவது மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா பக்குவப்படுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எங்கேருந்து வெளியிலேருந்து வர்றது விஷயம் இல்லை. அது எப்படி இருக்கணும்னு கேட்டால், நம்முடைய மனதில் நாம் உள்ளுக்குள்ளே நாம் எப்படி இருக்கின்றோம்,
நம் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்கு எந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது, நாம் எத்தகையவனாக உள்ளே வலம் வந்து கொண்டிருக்கிறோம். உள்ளே என்பது மனதளவில், தட் இஸ் சைக்காலஜியில் ஒரு உளவியல் அடிப்படையில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம், இன்ட்ராஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அதாவது உன்னை நீயே விசாரித்துக்கொள் அப்படின்னு. நான் உள்ளுக்குள்ளே எப்படி நினைக்கிறோம் அதை யோசிங்க அப்படின்னு சொன்னால், அதுபோல் தன்னைத்தானே விசாரித்து கொண்டு சீர்படுத்தி கொள்வதற்கு அங்கே என்ன பண்ணோம், நீ வந்து விவேகம் அப்படின்னு சொன்னால் அது எங்கேயும் வெளியிலேருந்து வர வேண்டிய விஷயம் இல்லை. உள்ளுக்குள்ளே நம்மளை எப்படி நம்ம நடத்திக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம எண்ண ஓட்டங்கள் எந்த தகுதியில் இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். அதாவது பகவத்யானம் செய்ய முயல்பவன் இந்திரியங்களை அடக்க முயல்கின்றார். அது யதார்த்தம், அதுதான் பேசிக் திங். ஆனால் அவை எளிதில் அடங்குவதில்லை. அந்த முயற்சியும் பொய்யொழுக்கத்தில் சேர்ந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். அவன் முயற்சி பண்ணுறான், அது ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும், ஆச்சாரிய கிருப்பை எடுக்கணும். அப்போ தான் அதை வந்து என்ன பண்ணும், இந்திரியங்களே அடக்க வேண்டிய அந்த முயற்சியில் அவன் ஓரளவாவது என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். அது பொய்யொழுக்கம் அன்று. இந்திரியங்களை அடக்க முயல்கின்றான், அவை எளிதில் அடங்குவதில்லை. அந்த முயற்சி ஒரு பொய்யொழுக்கமாகாது. ஏனெனில் அது பொய்யொழுக்கமில்லை என்பதற்கு மனம் அடங்குவதற்கு சாதனம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். மனதின் அடக்கத்தை கருதாமல் இந்திரியங்களை மட்டும் அடக்கிவிட்டதாக வேஷம் போடுதல் தான் பொய்யொழுக்கம். இப்படிப்பட்டவனுடைய அடக்கமும் தியானமும் பிரார்த்தனையும் பிறர் தன்னை போற்றுவதற்காகவும் பிறரை தான் அடக்குவதற்காகவும் ஏற்பட்ட அசுர சம்பத்தாகும். ஆனால் அப்படி இல்லை. அது என்ன பண்ணோம், மனதை அடக்க வேண்டும். இப்போ ஏதோ ஒரு சாமான் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை சாப்பிடாமல் இருக்கணும், மனதை அடக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, போகாமல் அங்கேயே அதை பற்றியே நினச்சின்னு இருக்கோன்னு சொன்னால் அது ஏற்புடையதன்று. ஆனால் போகாமல் இருப்பதற்கு என்ன தெரியுமா, சரீரம் ஒத்துழைக்கவில்லை, வசதி இல்லை. போவதற்கு வசதி இல்லைன்னா பணங்காசுனால் இல்லை. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மானிட்டரி, இட் இஸ் ரிலேட்டட் டு சரீர சௌகரியம். அப்போ அதனால் போக முடியலேன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் காலம் தாழ்ந்து சில காலம் கழித்து அதுபோல் மறுபடியும் இந்த வசதிகள் ஏற்படும் பொழுது அதை நாம் அனுபவித்து கொள்ளலாம். அதனால் சரீரத்தால் ஒரு வேலையை செய்ய முடியலன்றதை காட்டிலும் மனதை அடக்குவது அத்தியாவசியம். மனதை அடக்க முடியாவிட்டால்தான் அது பொய்யொழுக்கமாகும். மற்றபடி அது பொய்யொழுக்கத்தில் சேராது. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அதுபோல் காலம் சரியாக கனிஞ்சு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.